வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் யூனிட் 12 அட்டாமிக் ஸ்ட்ரக்சருடைய புக் பேக் எவாலுவேஷன் வித் ஆன்சரோட பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மீதி இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி லெசனுக்குலாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. 4th ரோம் லெட்டர் ஆன்சர் பிரீஃபில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். The law states that during any chemical change, the total mass of product is equal to the total mass of the reactant. இதுதான் law of conservation of mass. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க, state the law of constant proportions. இது ரெண்டு கொஸ்டின் ரொம்ப முக்கியம். The law states that in a pure chemical compound, the elements are always present in definite proportion by mass. இதுதாம்மா, இது எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் எழுதுங்க. அடுத்து தேர்ட் கொஸ்டின், இது 5 மார்க்லையும் கேட்குறாங்க. ரைட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆனோட் ரேஸ். Anode rays travel in straight lines. Anode rays are made up of material particles. Anode rays are deflected by electric and magnetic field. The properties of anode rays depend upon the nature of the gas. இது ஒன்வடாவும் கேட்குறாங்க. The mass of the particle is the same as the atomic mass of the gas. 5 மார்க்னால சார் இதில் பாயிண்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் 2 மார்க் கேட்டால் 2 பாயிண்ட் எழுதினா போதுமானதான். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, டிஃபைன் வேலன்சி ஆஃப் அன் எலமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்ரஜன். ஒரு எலமெண்ட்டோடைய வேலன்சி சொல்லணும். எதை வச்சு அப்படின்னா ஹைட்ரஜனை கம்பேர் வச்சு சொல்லணும். அப்போ அந்த எலமெண்ட் எத்தனை ஹைட்ரஜனோட சேருதோ அதுதான் அதோட வேலன்சி. பாருங்க, இந்த நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் விச் கம்பைன் வித் ஒன் ஆட்டம் ஆஃப் இட், அது எத்தனை சேருதோ அதுதான் அதோடைய வேலன்சி. கீழே எக்ஸாம் கொடுத்துருக்கேன் சார் பாருங்க. ஸோ குளோரின் வந்து ஒரு ஹச்சோட சேர்ந்தனால இதோடைய வேலன்சி, குளோரோடைய வேலன்சி 1. இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் 2 ஹைட்ரஜன் சேர்ந்துருக்கு வாட்டர் மாலிகுலில். அப்போ ஆக்சிஜனுடைய வேலன்சி 2. நைட்ரஜன் 3 ஹைட்ரஜன் சேர்ந்துருக்கு, அப்போ நைட்ரஜன் வேலன்சி 3. கார்பன் 4 ஹைட்ரஜன் சேர்ந்துருக்கு, ஸோ கார்பனுடைய வேலன்சி 4. நான் எதை வச்சு பேஸ் பண்ணி சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஹைட்ரஜனை வச்சு பேஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். அடுத்து 5th கொஸ்டின் பாருங்க, டிஃபைன் த டேர்ம் அயான்ஸ் ஆர் ரேடிக்கல்ஸ். இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. an atom or a group of atoms when they either lose or gain electrons get converted into ions or radicals ஆ மாறுது. 6th question, what is a chemical equation? A chemical equation is a shorthand representation of a chemical reaction with the help of chemical symbols and formulas. சரிங்களா? அடுத்து 7th கொஸ்டின் பாருங்க, ரைட் த நேம் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ். இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. 3 மார்க் கேட்குறாங்க, 5 மார்க் கேட்குறாங்க. ஸோ ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கார்பன் மோனாக்சைடு, CO அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு, N2O நைட்ரஸ் ஆக்சைடு, NO2 நைட்ரஜன் டை ஆக்சைடு, PCl5 பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட். 5th ரோமன் லெட்டர் பாருங்க, ஆன்சர் த ஃபாலோயிங்கில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது ரிப்பீட்டடாக 5 மார்க்காகவும் கேட்குறாங்க தங்கங்களா, ஈஸி மார்க் தான். ஃபைண்ட் த வேலன்சி ஆஃப் த எலமெண்ட் விச் இஸ் அண்டர்லைன்டு இன் தி ஃபாலோயிங் ஃபார்முலா. ஸோ NaCl NAக்கு அண்டர்லைன் பண்ணிக்காங்க 1. ஸோ கார்பனுக்கு 4, அலுமினியத்துக்கு 3, பேரியத்துக்கு 2, கால்சியத்துக்கு 2. சரிங்களா? அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ரைட் த கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ். நம்ம கொடுத்துருவாங்க நேம், அலுமினியம் சல்ஃபேட், அப்படின்னா நம்ம சிம்பிள் எழுதணும், ஃபார்முலா எழுதணும். என்னது? Al2SO4 த்ரைஸ். சில்வர் நைட்ரேட் AgNO3. மெக்னீஷியம் ஆக்சைடு MgO. பேரியம் குளோரைடு BaCl2. ஸோ கொஸ்டின் நம்பர் 3 and 4 ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, பேலன்ஸ் த கெமிக்கல் ஈக்குவேஷன். அந்த 2 வீடியோவும் நான் டிஸ்கஸ் பண்ணி வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வாங்க போவோம். 6th ரோமன் லெட்டர் ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கம்மா, why does a light pedal wheel placed in the path of cathode ray begin to rotate when cathode rays fall on it? ஏன் வந்து cathode ray பட்டா அந்த பெடல் வந்து சுற்றுதுன்னு கேட்குறாங்க. It is because the small particle of the cathode ray have mass and energy. அதுக்கு மாஸ் இருக்குது, எனர்ஜி இருக்குது. This energy is used to rotating the pedal wheels. இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த வீலோடைய பெடலை சுற்றுது அப்படின்றாங்க. அடுத்து செகண்ட் கொஸ்டின் வந்து பாருங்க, how can we prove that the electrons carry negative charge? எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. J.J. Thomson found the cathode ray were attracted by the positive charged plate and repelled by the negative charged plate. This led him to the conclusion that the cathode rays were made of negatively charged particle. ஏன்னா நெகட்டிவ் வைக்கும்போது ரிப்பல் ஆகுது, பாசிட்டிவ் வைக்கும்போது அட்ராக்ட் ஆகுது. அப்போ அது கண்டிப்பாக என்ன தான் இருக்கணும், நெகட்டிவ் சார்ஜ் தான் இருக்கணும். அது ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு. தேர்ட் கொஸ்டின், ரூத்ரீஷ், ஹரி, ஹன்சிகா அண்டு Tahira collected different samples of water from a well, pond, a river and underground water. All these samples were sent to a testing laboratory. The test result showed the ratio of hydrogen to oxygen as 1:8. இது கொடுத்துட்டாங்க. அவங்க வேறு சாம்பிள்ஸ் எடுத்து கொடுக்கும்போது அது ரேஷியோ வந்து 1:8ன்னு வருது. இனிமேல் தான் கொஸ்டின் கேட்குறாங்க. என்னன்னு பாருங்கள்.
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் கன்க்ளூஷன் விட் யூ ட்ரா ஃப்ரம் தி அபோவ் எக்ஸ்பெரிமெண்ட். இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு அப்படின்னா, வாட்டர் அப்டென்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்சஸ் லைக் எ வெல், எ பாண்ட், எ ரிவர் அண்ட் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வில் ஆல்வேஸ் கன்சிஸ்ட் ஆஃப் த சேம் டூ எலமெண்ட்ஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இன் தி ரேஷியோ 1:8 பை மாஸ். அப்போ எங்கேருந்து எடுத்தாலும் அது 1:8 பை மாஸில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பி வந்து பாருங்க, விச் லா கெமிக்கல் காம்பினேஷன் டஸ் இட் ஒபே. இது எதை ஒபே பண்ணுது அப்படின்னா, இட் ஒபேஸ் த லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன், அதை தான் ஒபே பண்ணுதுன்றாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இருந்துருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.